ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தார். அந்த செய்தியில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னா, இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் விவகாரத்தில் அவர்களுடைய தலைவிதியை இஸ்ரேல் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஏன்னா அவங்கள நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ எவ்வளவு குண்டு அதிகமாக போடுவியோ அதில் எங்க மக்கள் மட்டும் மரணிக்க மாட்டாங்க. ஹிஸ்புல்லாஹ்வுடைய டிப்யூட்டி லீடர் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். இவர்தான் ஹிஸ்புல்லா படைப்பிரிவினுடைய டிப்யூட்டி லீடர் நாயிம் காசிம். இன்றைக்கு அவர் தொலைக்காட்சியில் தோன்றி லெபனானுடைய தொலைக்காட்சியில் அவர்களுடைய மக்களுக்காக உரையாற்றி இருந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடம் முடிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு 366வது நாளாக காசாவிலே என்ன நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்ன நடக்கிறது, அதற்கு உதவியாக நிற்கக்கூடிய லெபனானிய சகோதரர்களுடைய மறுமுனை தாக்குதல்கள் என்ன, யமனிலிருந்து நடக்கக்கூடிய தாக்குதல்கள் எப்படி இருக்கிறது, இஸ்ரேல் என்ன செய்கிறது, ஈரான் என்ன செய்ய போகிறது என்பது தொடர்பான மிக முக்கியமான பல செய்திகளை நாம் அறிய இருக்கிறோம். இன்றைய ஒரு வருடத்தை தாண்டிய காசாவினுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் நமக்கெல்லாம் தெரியும், இதுவரைக்கும் 42,000க்கு மேற்பட்ட அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இதிலே 20,000க்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள், சிறுவர்கள் என்பதுதான் மிக மிக கவலைக்குரியது. அதே நேரத்தில் 15,000க்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் என்கிற நிலையில் அதிலே 7,000க்கு மேற்பட்டவர்கள் தாய்மார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி மிகப்பெரியதொரு மனித பேரவலத்தை, ஒரு மெசக்கர், இன அழிப்பு ஒன்றை இஸ்ரேலிய பயங்கரவாத அரசாங்கம் தொடர்ந்து செய்து வருகிறது. 1948களிலிருந்து பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்கள் தொடர்கிறது. பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரபு நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளுடைய கையாலாகாத்தனம் இன்றைக்கு பாலஸ்தீனம் அழிவுக்கு மேல் அழிவுகளை சந்திக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து நாம் பார்க்க முடிகிறது. சுமார் 1,00,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள். மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள் என்று காசா முழுவதுமே அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது உண்மையிலும் உண்மையாக மாறி நிற்கிறது. இந்த நிலையில தான் வடக்கு காசாவில் மாத்திரம் 69.3% பகுதிகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய சனத் ஆய்வு பிரிவு. அதே நேரத்தில் காசா நகரத்தில், காசா சிட்டியில் 73.9% பகுதிகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தைரல் பலா பகுதிகளில் 49.1% பகுதிகள் மொத்தமாக அளிக்கப்பட்டு, கான் யூனுஸ்ல 54.5% பகுதிகளும், ரஃபாவுல 46.3% பகுதிகளும் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும், இரண்டாம் உலக மகா யுத்தம், உலகத்திலேயே மிக பயங்கரமான யுத்தமாக பேசப்பட்ட யுத்தம் தான் இரண்டாம் உலக மகா யுத்தம். இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் போடப்பட்ட குண்டுகளை விட பல மடங்கு, பல ஆயிரக்கணக்கான குண்டுகள் காசா என்கிற ஒரு சிறு நிலப்பரப்புக்குள் போடப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் சுமார் 1,00,000 டன் அளவுக்குண்டான குண்டுகள் காசாவில் மலை போன்று பொழியப்பட்டிருக்கின்றன என்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான சம்பவமாக மாறி நிற்கிறது. 1,00,000 டன் என்று சொன்னால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் காசாவுக்குள் செய்திருக்கக்கூடிய இதே நேரத்தில் 42 மில்லியனுக்கும் அதிகமான வெடிக்காத குண்டுகள் அங்கே இருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி பாரிய அழிவுக்கு மேல் அழிவுகளை உண்டாக்கக்கூடிய காரியங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அந்த பகுதிகளிலே தொடர்ந்து செய்து வருகிறது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக கவலையான விவகாரமாக இருக்கிறது. இந்த நிலையில தான் என்ன நடக்கிறது,
ஒரு வருடத்தை தாண்டிய நிலையில் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்கிற செய்திகள் மிக முக்கியமானது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டமைப்பு கொண்ட ஒரே நாடு ஈரான் மாத்திரம்தான். ஈரானை தவிர்த்து எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகளும் பாலஸ்தீனத்திற்கு வெளிப்படையான ஆதரவுகளை வழங்கவில்லை. அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள், கண்டனங்களை வெளியிடுகிறார்கள். குறிப்பாக எண்ணெய் உற்பத்தி நாடுகள் உடைய கூட்டமைப்பு OPEC வாய் திறக்காமல் இருக்கிறது. அதே போன்று GCC அடிக்கடி கண்டனங்களை மாத்திரம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. டர்க்கி கண்டனங்களை வெளியிடுகிறது, கண்டிக்கிறது, அறிக்கை வெளியிடுகிறது. அர்துகான் கண்டிக்கிறார், அறிக்கை வெளியிடுகிறார். சவுதி அரேபியா கண்டிக்கிறது, அறிக்கை வெளியிடுகிறது. இப்படி அத்தனை நாடுகளும் எழுத்தோடு நிறுத்திக் கொள்கிறார்களே தவிர வேறு எந்த முனைப்புகளையும் அவர்கள் செய்யாத நிலையில தான் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரக்கூடிய லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. காசாவிலும் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. ஈரானுக்குள் நுழைந்து தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் ஈரான் அமெரிக்காவை அதிர்ந்து போகிற விதமான பாரிய தாக்குதலை நடத்தி முடித்திருந்தது. இந்த நிலையில தான் இன்றைய தினமும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் பேசுகிற செய்திகள் இன்றைக்கு பரபரப்பான அறிக்கைகளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய எண்ணங்களை ஒருபோதும் இஸ்ரேல் சோதிக்க வரக்கூடாது. எங்களுடைய எண்ணங்களை இஸ்ரேல் சோதிக்க வந்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை பதிலடியாக நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம், தீர்மானத்தோடு இருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அராச்சி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் சர்வதேச ஊடகங்களில் மிக முக்கியமான செய்தியாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி மேலதிகமாக பேசுகிற நேரத்தில் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களுடைய நாட்டுக்குள் எந்த இடத்தை சீண்டினாலும் கண்டிப்பாக இஸ்ரேலுடைய எந்த ஒரு தொலைவுக்கும் உள்ளுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு எங்களுக்கு பலம் இருக்கிறது. கண்டிப்பாக நாங்கள் அதை செய்வோம், செய்தே தீருவோம் என்று இன்றைக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எங்களுடைய எண்ணெய் வயல்களை நீங்கள் தாக்கினாலும் அல்லது எங்களுடைய பெட்ரோலியம் சார்ந்த எந்த இடத்தை தாக்கினாலும், எங்களுடைய அணு உற்பத்தி நிலையங்கள் எதை தாக்கினாலும், ஈரானுடைய ஒரு சிறு பகுதியை தாக்கினால் கூட கண்டிப்பாக பதிலடி உச்சமாக இருக்கும் என்கிறது ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சு. ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர்கள் இன்றைக்கு இந்த கருத்தை சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதுல ஒண்ணு நம்ம கவனிக்கணும், என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய முன்னாள் ஜனாதிபதி மரணித்த இப்ராஹிம் ரைசி அவர்கள், அவர் தான் இதை ஆரம்பித்தவர். இஸ்ரேலுக்கு எதிராக நிழலுலக யுத்தத்தையே செய்து கொண்டிருந்த ஈரான் ஒரே அடியாக நிஜ உலக யுத்தத்திற்கு மாறியது இப்ராஹிம் ரைசியினுடைய ஆட்சியில் தான். அவர்கள் தான் ஏப்ரல் மாதம் பாரிய தாக்குதல்களை நடத்தினார்கள். அதனுடைய முன்னுதாரணம் தான் தற்போதைய ஜனாதிபதி மசூத் பெசக்ஷியனுடைய தலைமையில் இப்படி ஒரு தாக்குதலை உலகமே எதிர்பார்க்கவில்லை. அவ்வளவு அகோரமான ஒரு தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தி இருந்தது. இந்த மாதிரியான நேரத்தில் இப்ராஹிம் ரைசிக்கு துணையாக இருந்தவர் தான் மரணித்த வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லாஹியன். அவரும் இப்ராஹிம் ரைசியும் பயணித்த ஹெலிகாப்டர் தான் விபத்துக்குள்ளாகியது. 2 பேரோடு மொத்தமாக 9 பேர் அந்த ஹெலிகாப்டர் விபத்திலே மரணித்திருந்தார்கள். இனி இவர்களுடைய மரணம் சம்பவித்து விட்டது. அடுத்ததாக ஈரான் என்ன செய்ய போகிறது, பாலஸ்தீன ஆதரவு எந்த நிலை எடுக்கும் என்கிற கேள்விகள் எல்லாம் வருகிற நேரத்தில் அப்பொழுதும் நாம் சொன்னது என்னென்றால், வைதா அசாபத்தும் முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிறது திருமறை குர்ஆன். ஏதாவது உங்களுக்கு முசீபத்தான கெட்ட செய்திகள் வரும்போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிடுங்கள். அது என்ன செய்ய, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மரணித்தவர்களுக்கு மாத்திரம் சொல்லுகிற ஒரு வாசகம் அல்லாது. என்ன கெட்ட செய்தி வந்தாலும் இப்படியான வார்த்தைகளை சொல்லி நாம் அடுத்து தாண்டி செல்ல வேண்டும். அப்படி இந்த சமுதாயம் தாண்டி வந்ததனுடைய விளைவு அப்துல்லாஹியனை விட மிக துல்லியமாக மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு வெளிவிவகார அமைச்சர் ஈரானுக்கு கிடைத்திருக்கிறார், அப்பாஸ் அராச்சி. அப்துல்லாஹியன் எப்படியான காரியங்களை எல்லாம் முன்னெடுத்தாரோ அதை விட சூப்பரான காரியங்களை அவர் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதே போன்று இப்ராஹிம் ரைசி அவர்கள் தாக்குதல் நடத்தினார். மசூத் பெசக்ஷியன் என்ன செய்வார் என்கிற கேள்விகளுக்கு அப்பால் மசூத் பெசக்ஷியனுடைய தலைமையில் தான் தற்போது இஸ்ரேலையே ஆட்டம் காண வைக்கிற தாக்குதல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைய தினம் ஈரானுடைய
இஸ்ரேலுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். சவுதி அரேபியாவுக்கு செல்லக்கூடிய அவர் காசா லெபனான் விவகாரங்களில் இஸ்ரேல் செய்து வருகிற தொடர் குற்றங்களை நிறுத்துவது தொடர்பாக சவுதி அரேபியாவோடும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது என்பதை. இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிற அதே நேரத்தில் தொடர்ந்து இஸ்ரேலிய தளங்களை ஹேக் செய்கிற, இஸ்ரேலிய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய, சைபர் அட்டாக் செய்யக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து நடந்தேறி வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பல முக்கியமான வலைதளங்கள் மீது சைபர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கம் தான் இந்த சைபர் அட்டாக்கை செய்திருக்கிறது என்கிறது இஸ்ரேல். இந்த சைபர் அட்டாக் மூலமாக இஸ்ரேலுடைய பல முக்கியமான வெப்சைட்டுகள், பல முக்கியமான இணையதளங்கள் ஹேக் செய்யப்பட்டு இணையதளங்களின் முகப்பு பக்கத்தில் அபு உபைதாவினுடைய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், அபு உபைதா அவர்தான் காசாவினுடைய செய்தியாளர், காசாவினுடைய செய்திகளை, அதாவது ஊடக பேச்சாளர் காசா ராணுவத்தினுடைய, அவருடைய புகைப்படத்தை போட்டு உங்க தளங்களை எல்லாம் நாங்கள் ஹேக் பண்ணிட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு பச்சை தண்ணியை காட்டி இருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர விடுதலை போராட்ட அமைப்பினுடைய சைபர் டீம் என்பதுதான் இந்த இடத்தில் மிக முக்கியமான விஷயமாக மாறி இருக்கிறது. எனவே இன்று வரைக்கும் டெல் அவீவ் மீது வரைக்கும் தாக்குதல் நடத்துகிற பலம் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்துக்கு இருக்கிறது. தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரம் சைபர் அட்டாக்கையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் அபு உபைதா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தார். அந்த செய்தியில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னு சொன்னால், இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் விவகாரத்தில் அவர்களுடைய தலைவிதியை இஸ்ரேல் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஏன்னா அவங்கள நாங்கள் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ எவ்வளவு குண்டு அதிகமாக போடுவியோ அதில் எங்க மக்கள் மட்டும் மரணிக்க மாட்டாங்க, உங்களுடைய பணைய கைதிகளும் மரணிப்பார்கள், எனவே அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, பொறுப்பெடுக்க முடியாது என்று அவர் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் மிக தெளிவாக அவர் என்ன சொன்னார் என்று கேட்டா, நீண்ட காலமாக ஒரு ஆண்டுகளாக நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம், மேலும் பல ஆண்டுகள் எடுத்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுகிற வல்லமை எங்களுக்கு இருக்கிறது என்று மிக தெளிவாக தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அபு உபைதா என்கிற செய்திகளையும் இங்கே நாம் கவனிக்கிற அதே நேரத்தில் அபு உபைதாவினுடைய மேலதிக செய்தியாக வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த கைதிகளை நீங்கள் ஒரு வருடத்திற்கு முன்பதாகவே விடுவித்திருக்க முடியும், ஆனால் பாலஸ்தீன மக்களை அழிப்பதற்காக நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறீர்கள், உங்களுடைய மக்கள் மரணித்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அல்ல என்பதை அந்த கைதிகளுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்கிறார் அபு உபைதா. அதே நேரத்தில் நெத்தன்யாகு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தொடர்ந்து இந்த காரியங்களில் ஈடுபடுகிறார் என்ற குற்றச்சாட்டையும் அபு உபைதா முன்வைத்திருக்கிற அதே நேரத்தில் இந்த சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு செய்தி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், எங்களுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயத்தின் அடிப்படையில் விதிகளை அமைத்து வைத்திருப்பதால் நாங்கள் அதனை கைதிகள் விவகாரத்தில் மிக முக்கியமாக கடைபிடித்து வருகிறோம். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்கு நாங்கள் ஆரம்ப நாள் முதல் முயற்சித்து வருகிறோம், அவர்களை முடிந்த வரைக்கும் பாதுகாத்து வருகிறோம். அதையும் மீறி உங்களுடைய ஆட்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தினால் அந்த மரணத்திற்கு அவர்கள் தான் பொறுப்பே தவிர நாங்கள் பொறுப்பல்ல. எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு காட்டிய வழிமுறை மனிதநேயம், அந்த மனிதநேய அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களை பாதுகாத்து வருகிறோம், கைதிகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு தொடர்ந்து முயற்சிக்கிறோம் என்கிறார் அபு உபைதா. நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஏப்ரல் மாதம் அளவில் ஒரு இடைக்கால சமாதான பேச்சுவார்த்தை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அதிலே சில கைதிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த விடுதலையின் போது விடுதலை பெற்று வந்த தாய்மார்கள், விடுதலை பெற்று வந்த குழந்தைகள், விடுதலை பெற்று வந்த வயோதிகர்கள் என்று பல பேரும் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை பாராட்டியிருந்தார்கள். எங்களை நன்றாக கவனித்தார்கள், வேலைக்கு மருந்துகளை தந்தார்கள், எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தார்கள், ஒரு குடும்பத்தில் இருந்ததை போன்ற உணர்வு இருந்தது என்றெல்லாம் சொல்லிய காட்சிகளை தாண்டி ஒரு தாயும் குழந்தையும் அங்கே கைதிகளாக இருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஒரு பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தையோடு பாலஸ்தீன விடுதலை போராட்ட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் நடந்து கொண்ட முறைகளை பற்றி சொல்லுகிற நேரத்தில், என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் ஒரு தகவல்
தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து என்னுடைய குழந்தையை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று அவள் நெகிழ்ந்து கடிதம் எழுதிய வரலாறுகள் எல்லாம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்தேறியது. அதைத்தான் அபூ உபைதா சொல்லி காட்டுகிறார். நாங்கள் இஸ்லாம் காட்டிய வழிமுறை பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருப்பதால் முடிந்த வரைக்கும் இஸ்லாத்தின் அடிப்படையில் சிறை கைதிகளை வழிநடத்துகிறோம். அதையும் மீறி கொலை செய்தால் நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு. முற்றுகையிடப்பட்டிருக்கக்கூடிய ஜபாலியா அகதி முகாமுக்கு மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராகத்தான் பாரிய வெடிகுண்டு தாக்குதல்களையும் கன்னிவெடி தாக்குதல்களையும் ஸ்னைப்பர் அட்டாக் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தைச் சேர்ந்த பாலஸ்தீன ராணுவத்தினர். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 4 மெர்காவா டேங்குகளை இதுவரைக்கும் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவான ஹெஸ்புல்லா போராளிகள் பாரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை நோக்கி நிறைய ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார்கள். வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஸ்லோமி, ஹனிதா, அதே போன்று மர்ஜ் ஆகிய இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீதும் இஸ்ரேலுடைய ராணுவத்தினர் மீதும் ராக்கெட் தாக்குதல்களை ஏவுகணை தாக்குதல்களை சரமாரியாக வீசியதாக லெபனானிய போராட்ட குழு அறிவித்திருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியில் நிறைய சைரன் ஒலி எழுப்பப்படுகிறது, ராக்கெட் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று சைரன் ஒலி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிறது இஸ்ரேலுடைய ஊடகங்கள். அதே போன்று இதில் எவ்வளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. குறிப்பாக இஸ்ரேலுடைய உளவு பிரிவு தலைமையகமாக இருக்கக்கூடிய 8200 இஸ்ரேலின் கிலிலோட் தளத்தின் மீது இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த 8200 என்கிற கிலிலோட் தளம் என்பது மொசாதினுடைய சைபர் அட்டாக் டீமாக இருக்கிறது. அந்த சைபர் அட்டாக் டீம் மீது தான் இன்றைக்கு பாரிய ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்ட்ரல் இஸ்ரேலில் 5 ராக்கெட் தாக்குதல்கள் எங்களை அட்டாக் செய்திருக்கிறது என்று இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தான் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் தொடர்ந்து 8 தடவைகளுக்கு மேலாக பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இதுவரைக்கும் ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய டெல் அவீவில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய கிலிலோட் தளத்தை நோக்கித்தான் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது உளவுத்துறை தளத்தின் மீதான ஒரு முக்கியமான தாக்குதலாக கருதப்படுகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய ஹைஃபா மீதும் இன்றைக்கு அவர்கள் நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அயன் டோமை மீறி இன்றைக்கு அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பல காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. வடக்கில் இருக்கக்கூடிய திரிபேசியார் மீதும் இன்றைக்கு நிறைய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டிரோன், அதே போன்று டால்டன் பகுதிகளில் இஸ்ரேலிய பீரங்கி நிலைகள் மீதும் பாரிய ராக்கெட் தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் லெபனான் இஸ்ரேலிய எல்லை கிராமமாக இருக்கக்கூடிய யரூன் அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் படைத்தளத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் சுமார் 85 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய முக்கியமான பெருநகரமாக இருக்கக்கூடிய ஹைஃபா விரிகுடா பகுதிகளில் இன்றைக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஹைஃபாவை நோக்கித்தான் இப்படி பாரிய ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார்கள். காரணம் என்னன்னா, அது ஒரு முக்கியமான பிசினஸ் சிட்டியாக இருக்கிறது. நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறது, ராணுவ தளங்கள் இருக்கிறது, துறைமுகம் இருக்கிறது. அதை நோக்கித்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இஸ்ரேலுடைய சேனல் 20 இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளையும் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் 85 ராக்கெட் தாக்குதல்கள் அடுத்ததாக வெளியாகி இருக்கக்கூடிய சற்று முன்னால் வந்திருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்திதான். மீண்டும் 100 ராக்கெட்டுகளுக்கு மேல் ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலை நோக்கி ஏவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஹிஸ்புல்லாக்களுடைய டிப்யூட்டி லீடர் இன்றைக்கு தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். இவர்தான் ஹிஸ்புல்லா படைப்பிரிவினுடைய டிப்யூட்டி லீடர் நாயிம் காசிம். இன்றைக்கு அவர் தொலைக்காட்சியில் தோன்றி லெபனானுடைய தொலைக்காட்சியில் அவர்களுடைய மக்களுக்காக உரையாற்றி இருந்தார். அதிலே அவர் பல முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் தான் குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை எதிர்கொள்வதில் ஹிஸ்புல்லாக்களும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் மிக முக்கியமாக முன்னணியில் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆபரேஷனல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய இந்த பாலஸ்தீன விடுதலைக்கான போராட்டம் என்பது ஆசிய பிராந்தியத்தில் ஒரு பாரிய
மாற்றத்தின் தொடக்கமாகும், பாலஸ்தீன தனிநாட்டினுடைய தொடக்கமாக இருக்கிறது என்பதை சொல்லுகிறார் ஹிஸ்புல்லாஹ்வுடைய டெபுட்டி லீடர் நாயிம் காசிம் அவர்கள். அதே போன்று அவர் தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் செய்கிற அனைத்து அநியாயங்களுக்கும் துணை அமெரிக்கா தான், அமெரிக்கா அதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும். பாலஸ்தீன லெபனான் பகுதிகளில் இருக்கக்கூடிய போராளிகளை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்ரேலுடைய ஆட்சி போரை தொடங்கியது, ஆனால் அதன் நோக்கங்களை அடைய தவறிவிட்டது, அடையவே முடியாது என்கிறார் லெபனானிய போராளி குழுக்களுடைய ஹிஸ்புல்லாஹ்வுடைய டெபுட்டி லீடர் நாயிம் காசிம் அவர்கள். அதே போன்று லெபனான் மோதலுக்கான இஸ்ரேலுடைய ஒரே நோக்கம் பொதுமக்களை கொல்லுவது மட்டும்தான். இஸ்ரேலிய அட்டூழியங்களை எதிர்கொண்டு கண்டிப்பாக ஹிஸ்புல்லா வெற்றி பெறும். ஹிஸ்புல்லா பாரிய பலத்தோடு இருக்கிறது. எங்களுடைய பலத்தை அவர்களால் சீரழிக்க முடியவில்லை, சிதைக்க முடியவில்லை, சிதைக்கவும் முடியாது. இஸ்ரேலுடைய படுபயங்கரமான தாக்குதலுக்கு மத்தியிலும் எங்களுடைய ராணுவ பலம் உச்சமாகவே இருக்கிறது. நாங்கள் வீழவும் இல்லை, வீழவும் மாட்டோம் என்பதை அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜியோனிச ஆட்சி என்பது, இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்பது உலகத்திற்கே ஆபத்தான ஒரு கட்டமைப்பு என்பதையும் நாயிம் காசிம் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஹிஸ்புல்லாஹ்களை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய படையாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அமைப்பையே அழிக்க முடியாத இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாஹ்களை அழிப்பது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. குறிப்பாக இஸ்ரேலுக்கே தண்ணி காட்டக்கூடிய, இஸ்ரேலுக்கே நெஞ்சை நிமிர்த்தி போராடக்கூடிய லட்சக்கணக்கான போராளிகளையும் ஆயுத கிடங்குகளையும் பாரிய அளவில் நவீன ஆயுதங்களையும் கொண்ட உலகத்தின் நம்பர் 1 ஆயுத பிரிவாக, ஒரு ராணுவ பிரிவாக ஹிஸ்புல்லாஹ்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய மரண அடி தொடர்கிறது. தொடர்ந்தும் அவர்கள் அடி வாங்குவார்கள் இஸ்ரேலியர்கள் ஹிஸ்புல்லாவிடம் இருந்து என்பதுதான் நிஜமான யதார்த்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், ஷியா சன்னி என்கிற இரு பிரிவுகளுடைய விவகாரத்தை பல பேரும் தெரிந்திருப்பீர்கள். ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் ஷியா பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சவுதி அரேபியாவை உள்ளிட்ட பல பேரும் சன்னி பிரிவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஈரான், அதாவது ஷியா சன்னி என்றால் என்ன என்பதை தனியாக நம்ம ஒரு வீடியோவில் தனியாக விளக்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விவகாரம் என்னன்னு கேட்டால், அடிப்படையில் ஷியாக்கள், அதாவது இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு நிறையவே மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்கள், நேர்முரணாக இருக்கக்கூடியவர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. ஆனாலும் குறிப்பாக நேற்றைய தினம் ஈரானுடைய டெஹரான் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு செய்தியை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்து, அந்த தாக்குதல் நடத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்து, ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுக்கு 3000க்கு மேற்பட்ட சன்னி முஸ்லிம் பிரிவை சேர்ந்த அறிஞர்கள், ஆய்வாளர்கள், உலமாக்கள் வாழ்த்து கடிதம் ஒன்றை அனுப்பி இருக்கிறார்கள். 3000 பேரை கொண்ட இயக்கம், சன்னி அறிஞர்களை கொண்ட இயக்கம் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. இதில் இருந்து நமக்கு தெரிய வருகிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அரபுலக ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு பயந்து நடுங்கினாலும் உலமாக்களுடைய உள்ளம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது. அறிஞர்களுடைய உள்ளம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அரபுலக பொதுமக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் அவர்களுடைய அதிகார பலத்தை கொண்டு அடக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த அதிகார வரம்புகள் உடைக்கப்படும். ஏற்கனவே அரபுலக புரட்சியின் போது உடைந்ததெல்லாம் நமக்கு தெரியும். எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெறும் இன்ஷா அல்லாஹ். அதற்கான பிரார்த்தனைகளில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். நாம் அவர்களுக்காக பிரார்த்திக்க முடியும், அவர்களுக்காக கையேந்த முடியும், ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப முடியும். இதை தவிர்த்து எதையும் நாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இஸ்லாம் நமக்கு எந்த வழிகாட்டலையும் அதற்கு மீறி நமக்கு கற்றுத்தரவில்லை என்கிற நிலையில் அந்த மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவாருங்கள். அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக பேச மறந்து விடாதீர்கள். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் மொத்தமாக இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.